கன்னியாகுமரினாலே நமக்கு முதல்ல ஞாபகம் வர விஷயங்கள் என்னென்ன? ஒன்று விவேகானந்த மண்டபம், அதுக்கப்புறம் இந்த திருவள்ளுவர் ஸ்டாச்சு, அதுக்கப்புறம் இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா ரொம்ப பூம் ஆகிட்டு இருக்குது கிளாஸ் பிரிட்ஜ் அண்ட் தென் பீச். இதை தாண்டி என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதோ இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்க இந்த இடம் தான். இதுதான் வட்டக்கோட்டை. வந்திருக்கோம், டிக்கெட் வாங்கிட்டோம். பர் பர்சனுக்கு 25 rupees டிக்கெட். எங்கே பாருங்கள், ஸோ போய் டிக்கெட் கொடுத்துட்டு உள்ளே போவோம். ஸோ கைஸ் இதுதான் பாருங்கள் வட்டக்கோட்டை என்ட்ரன்ஸ். பார்த்தீங்கன்னா நம்ம விவேகானந்தர் ஸ்டாச்சு, அதுக்கப்புறம் திருவள்ளுவர் ஸ்டாச்சு இதெல்லாம் பார்த்துட்டு டக்குன்னு நம்ம ரூம் போயிட்டு ரூம் போகும்போதே சாப்பாடு பார்சல் வாங்கிட்டு சாப்பிட்டு பிரேக் கூட எடுக்காமல் அப்படியே குளிச்சுட்டு இப்போ நம்ம வட்டக்கோட்டைக்கு வந்திருக்கோம். ஸோ கைஸ் இந்த கோட்டை பார்த்தீங்கன்னா திருவிதாங்கூர் மன்னர்களால் 18ஆம் நூற்றாண்டில் கட்டப்பட்டது. கடல் வழி படையெடுப்புலேருந்து பாதுகாக்க இந்த கோட்டை கட்டப்பட்டிருக்கு. இந்த இடத்துல மீன் சின்னங்களும் இருக்கிறதுனால இந்த கோட்டை பாண்டியர் ஆட்சி காலத்துலேருந்தும் இருந்திருக்கலாம் அப்படின்னு சொல்லப்படுது. இந்த இடத்துக்கு எப்படி வரணும்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கன்னியாகுமரி பீச்சில் இருந்து உங்களுக்கு ஆட்டோ அவைலபிளாக இருக்கும். எக்ஸாக்டாக 10 minutes வந்துடலாம். பஸ்ஸும் இருக்குது, பட் ஆனால் பஸ்ஸுக்கு வெயிட் பண்ண வேண்டியதாக இருக்கும். ஸோ நாங்களே அதனால தான் ஆட்டோவில் வந்தோம். ஆட்டோ பார்த்தீங்கன்னா ஷேர் ஆட்டோவை பார்த்துருங்க, அப்போ தான் உங்களுக்கு பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக இருக்கும். அண்ட் இன்னொன்று என்னென்னா இவர்கிட்ட சொல்லிவிட்டோம், நான் வெயிட் பண்ணாங்கன்னா ஒரு 1/2 hour போயிட்டு சீக்கிரம் பார்த்துட்டு வந்துடும் அப்படின்ட்டு. இவ்வளோ சீக்கிரமாக இங்கெல்லாம் சுற்றி பார்த்துட்டு அப்படியே கிளம்புவோம். இங்கேருந்து ஆனால் நல்ல வியூ உங்களுக்கு கிடைக்கும், தெரியுதுங்களா பீச். கைஸ் அப்படியே கோட்டைக்கு இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா அந்த பக்கம் பாருங்கள், ஒரு சின்னதாக ரிவர் அப்படியே கடலை கலக்குது, தெரியும்னு நினைக்கிறேன் உங்களுக்கு. அப்படியே இங்கேருந்து அங்கே ஸ்ட்ரைட்டாக பார்த்தீங்கன்னா அங்கே கூடாங்குளம் அணுமின் நிலையம் தெரியும். கூடாங்குளம் அணுமின் நிலையம். ஸோ இப்போ நம்ம அப்படியே கிளம்புவோம். அவர்கிட்ட நம்ம ஒரு 1/2 hour தான் இங்கே டைம் ஸ்பெண்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி வந்திருக்கோம். நம்ம கூட யாரார் வந்திருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா நம்ம 5 பேர், அப்புறம் இன்னும் ரேண்டம் பீப்புள்ஸாக ஒரு 3 பேர் வந்தாங்க. அவங்களையும் சேர்த்து நம்ம ஒரு 8 பேராக சேர்ந்து ஷேர் ஹோட்டலில் வந்திருக்கோம். திருவள்ளுவர் ஸ்டாச்சு கிட்ட இருந்து இங்கே வர்றதுக்கும் மறுபடியும் இங்கேருந்து அங்கே போகிறதுக்கும் 500 rupees சார்ஜ் பண்ணியிருக்காரு. வித்தின் 1/2 hour வாங்கப்பா அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஏன்னா மறுபடியும் நம்ம சன்செட் பார்க்க வர போகணும் இல்லை. ஸோ அதனால் இப்போ முடிச்சுட்டு இப்போ கிளம்ப போகிறோம். இதை பாருங்கள், இப்போ உங்களுக்கு நல்லா தெரியும்னு நினைக்கிறேன் வியூ. இந்த பக்கம் ரிவர், இந்த பக்கம் கடல். இந்த கோட்டையிலேருந்து நீங்கள் இந்த அழகான வியூ, அதுக்கப்புறம் இந்த மேற்கு தொடர்ச்சி மலைகள் எல்லாமே பார்க்கலாம். இதை பாருங்கள், இது எல்லாமே மேற்கு தொடர்ச்சி மலைகள் தான். எவ்வளோ அழகாக இருக்குல்ல இங்கேருந்து பார்க்கவே. இந்த கோட்டை பார்த்தீங்கன்னா காலைல 8 மணிலேருந்து ஈவினிங் 5 மணி வரைக்கும் தான் ஓப்பனில் இருக்கும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா மணி 4 ஆகுது. ஸோ இப்போ நம்மளும் கிளம்ப வேண்டிய டைம் வந்து நம்ம கூட வந்த பசங்க எங்கே போனாங்கன்னு தெரில. இது இங்கே ஒருத்தன் இவன் மட்டும்தான் ஆடின்னு இருக்கான். மீதி 3 பேர் எங்கே போனோம்னு தெரில. இந்த கோட்டையோட இன்னொரு ஸ்பெஷல் என்னென்னு பார்த்தீங்கன்னா 360 டிகிரிலேருந்தும் நீங்கள் கண்காணிச்சுக்கலாம் எதிரி எந்த பக்கத்துலேருந்து எப்படி வராங்க அப்படின்ட்டு. ஸோ அதுக்காக கட்டப்பட்டது தான் இந்த கோட்டை அப்படின்றாங்க. ஸோ உங்களுக்கு பார்த்தாலே தெரியும், சுற்றி பாருங்கள். வந்து 1/2 hour ஆச்சு, போவோம். ஒரு டாட்டா சொல்லிட்டு இங்கேருந்து கிளம்பி நம்ம சன்செட் பார்க்க போவோம். ஐ திங்க் ஃபஸ்ட்டு அந்த கோயில் போவோம்னு நினைக்கிறேன், பகவதி அம்மன் கோயில் போவோம். அதுக்கப்புறம் லைட் ஹவுஸ், அதுக்கப்புறம் சன்செட். உள்ள போயிடுறேன். இறங்குங்கோல் 500 எல்லாருக்கும் சேர்த்து. ஸோ நீங்கள் 200 பே பண்ணி நாங்கள் 300 பே பண்ணுவோம். பாய் ப்ரோ, பாய். நம்ம இப்போ எங்கே ஆட்டோ இருந்தோமோ மறுபடியும் அதே இடத்துக்கு வந்துட்டோம். கேஷ் நாங்கள் ஆட்டோவில் வர்ற வரைக்குமே இவங்க என்ன சொல்லிட்டு இருந்தாங்கன்னா ஃபஸ்ட்டு கோயிலுக்கு போயிட்டு அதுக்கப்புறம் சன்செட் பார்க்க போகலான்னு. ஆனால் இங்கே வந்ததுக்கப்புறம் மறுபடியும் மாற்றி சொல்லிட்டானுங்க, இல்லை ஃபஸ்ட்டு நம்ம சன்செட் பார்த்துருவோம் அதுக்கப்புறம் கோயிலுக்கு போவோம் அப்படின்ட்டு. ஸோ இப்போது சன்செட் பார்க்க போயிட்டுருக்கோம். இன்னும் டைம் இருக்குது, ஆக்சுவலி இன்னும் ஒரு 1 hour கிட்ட இருக்கும்னு நினைக்கிறேன். இப்போது டைம் பார்த்தீங்கன்னா 5:15 ஆகுது. எப்படி பார்த்தாலும் ஒரு 6 மணிக்கு தான் சன் வருவாப்பில், சன்செட் ஆவாப்பில். ஸோ அது வரைக்கும் நம்ம சும்மா அப்படி பீச் ஓரமாக சுற்றிட்டு இருப்போம். அப்படி ஏதாவது இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தால் காட்டுறேன் பாருங்கள். கூலியில் வர்ற மாதிரி இந்த ஷாட் இருக்குல்ல, அந்த மாதிரி எடுக்கணுமா. இவர் கேமராமேன் தனுஷ், இவர் நாகார்ஜுனா முன்னாடி போயா
இல்லை நான் ஒன்று தான் சொல்லியிருந்தேன் பாருங்க. இந்த ஷார்ட் காலிலேருந்தே எடுக்க ட்ரை பண்ணிட்டு இருக்கான், ஆனால் இன்னும் வரல. இதோட 5வது வாட்டி என்னமோ எடுத்துன்னு இருக்கானுங்க இந்த ஷார்ட்டு. நாளைக்கு கன்னியாகுமரி ஒண்ணுமே தெரியல, அது தெரியக்கூடாது. ரெடியாடா வராங்க எடுத்துக்கிட்டு இருக்காடா ஒழுங்கா சொல்லி கொடுத்து இந்த பக்கம் தான் நல்லா தெரியும். பாருங்க, இந்த 6வது வாட்டியும் ஒழுங்கா எடுக்கலன்னா அந்த கோபுரம் வந்து அவன் உடச்சிடலாம், கடல்ல போட்டுறான். ரோட்ல நிக்காதடா, சைட்ல போடா. ஆனா சரியான காத்து கைஸ், அதனால தான் கேமரா கிட்ட வந்து பேசிட்டு இருக்கேன். அந்த காத்துல வந்து நம்மளுக்கு ஒழுங்கா கேட்காது அப்படின்றதுனால. இங்க பாருங்க, இந்த கன்னியாகுமரி பீச் ஃபுல்லாவே பாறை தான், எங்க பார்த்தாலும் பாறை 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 பாறை. கைஸ் காலையிலேருந்து டீ குடிக்கல, டீ குடிப்போம் அப்படின்னா இவனுங்க சரி போகலாம் அப்படின்றாங்க. ஆனால் வந்த படன்றும் இல்லை. இந்த கூலி ஷார்ட் எடுக்கிறேன்ட்டு இன்னும் எடுக்கல பாருங்க, இன்னும் அதை தான் கண்டினியூ பண்ணுறாங்க. இப்போ கேமராமேன் மாறிட்டாப்ல, தனுஷ்லேருந்து மோகன் ப்ரொமோட் பண்ணுறாங்க கேமராமேனு. ஆனாலும் இந்த ஷார்ட் எடுப்பாங்களா இல்லையான்னு தெரில. தெரிஞ்சிச்சு எனக்கு இந்த ஷார்ட் இவங்க வந்து நீங்கள் எடுக்க மாட்டானுங்க. ஸோ நம்ம கொஞ்சம் நேரம் உட்காருவோம், உட்காந்துட்டு ரிலாக்ஸ் ஆகிட்டு பொறுமையாக போவோம். பாருங்கள், இந்த ஷார்ட் எடுத்துகிட்டே எவ்வளோ தூரம் வரைக்கும் போகணும்னு பாருங்கள். நான் அந்த ஷார்ட் கம்ப்ளீட் பண்ணுவாங்க கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கம்ப்ளீட் பண்ணுவாங்க. கைஸ், ஒரு வழியாக நம்ம இந்த ஷார்ட் எடுத்துகிட்டு இப்போ நம்ம சன்செட் பார்க்க போயிட்டு இருக்கோம். அதுவும் எங்கே இருந்துன்னு பார்த்தீங்கன்னா இந்த சன்ரைஸ் வியூ பாயிண்ட் இருக்கும்ல, ஸோ அங்கேருந்து இப்போ நம்ம நடந்தே போயிட்டுருக்கோம். ஸோ கெஸ் பண்ணுங்கள், அங்கே சன்ரைஸ் வியூ பாயிண்ட்லேருந்து இங்கே சன்செட் வியூ பாயிண்ட்டுக்கு எவ்வளோ டிஸ்டன்ஸ் இருக்குது அப்படின்ட்டு கமெண்ட் பண்ணுங்கள். நான் வீடியோ எண்டில் சொல்கிறேன் எவ்வளோ டிஸ்டன்ஸ் இருக்குது அப்படின்ட்டு. ஸோ என்ன நம்ம நடந்து தான் போயிட்டுருக்கோம். ஸோ அதனால் வந்துட்டோம். இதை பாருங்கள், போர்டே போட்டிருக்காங்க வே டு சன்செட் பாயிண்ட் அப்படின்ட்டு. பட் ஆனால் இன்னும் கொஞ்சம் உள்ளே நடக்கணும். இந்த லெஃப்ட் சைடில் பாருங்கள், ஏதோ கோட்டை இருந்ததுக்கான ஒரு அடையாளம் மாதிரி இருக்குது. பட் ஆனால் எல்லாம் சேதமடைஞ்சிருக்கு பாருங்க. சம்திங் ஏதோ இருந்திருக்கு, பட் ஆனால் எல்லாமே இடிஞ்சு விழுந்துருக்கு. இப்போது என்னன்னு தெரில. அப்படியே முன்னாடி போவோம் 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 போவோம். அவன் கேட்டா மட்டும் தரேன். ஸோ கைஸ், ஃபைனலி ரொம்ப தூரம் நடந்து வந்து டயர்டில் இங்கே ஒரு பாறை மேலே உட்காந்துருவாங்க எல்லாருமே சன்செட்டை பார்க்க. ஸோ இந்த காற்றுல உங்களுக்கு அவ்வளோ நான் பேசுகிறது கேட்காதுன்னு நினைக்கிறேன், கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. பட் இன்னும் சன்செட் ஆக டைம் இருக்குது, நம்ம கொஞ்சம் முன்னாடியே வந்துட்டோம். காற்று பாருங்க எவ்வளோ அடிக்குது. 1000 ரூபாய் பெட்டு அவன் கோபுரம் கீழே போட்டுருவான், 2000 ரூபாய் பெட்டு அவன் கோபுரம் கீழே போட மாட்டான். நிம்மதியா வீடியோ எடுக்கவாது விடுங்கடா டேய். இங்கேருந்து போகும்போது நம்ம நடந்து தான் போனோம். ஸோ அந்த டைம்லேயே நம்ம அங்கே உட்காந்து சன்செட் பார்த்து சன்செட் முடிச்சுட்டு அங்கேருந்து ஆட்டோ பிடிச்சிட்டு வந்தோம். ஸோ இப்போ கோயிலுக்கு போயிட்டு இருக்கோம், பகவதி அம்மன் கோயிலுக்கு. ஆக்சுவலாக இங்கேருந்து நம்ம சன்செட்டுக்கு பீச் பார்த்தீங்கன்னா ஒரு 3 கிலோமீட்டர் தான். நம்ம போகும்போது 3 கிலோமீட்டர் நடந்து போயிருக்கோம்னா கொஞ்சம் டஃப் தான். இப்போ பாருங்கள், பகவதி அம்மன் கோயில் திருக்கோயில் செல்லும்படி.
ஏன் இங்கே விட்டுறோம். ஸோ கைஸ் கோயிலுக்குள்ளே வீடியோ எடுக்கக்கூடாது அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அதை மதித்து நாங்களும் வீடியோ எடுக்கலை. ஸோ கைஸ் இப்போ பகவதி அம்மன் கோயிலையும் நம்ம பார்த்து முடிச்சிட்டோம். இப்போ எதுக்காக நின்றுட்டு இருக்கோம்னா ஆட்டோக்கு வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். சாப்பாடை வைக்கிற நானும் ராகவனும் கொட்டாய் விட்டு இருக்கோம். ஆட்டோ ஏறிட்டோம், போய்கொண்டு இருக்கிறோம். பட் இந்த வாட்டி நம்ம லைட் ஹவுஸ் போகலான்னு பிளான் போட்டிருந்தோம். பட் லைட் ஹவுஸ் இந்த வாட்டி யாருமே அலோவ் பண்ணலன்னு நினைக்கிறேன். நான் ஈவினிங் பார்த்தப்போ மேலே யாருமே இல்லை. ஸோ யாரும் அலோவ் பண்ணலன்னு நினைக்கிறேன். போன வாட்டி நம்ம போயிட்டு வந்தோம், நல்லா இருந்துச்சு. 10 ரூபா தான் டிக்கெட் லைட் ஹவுஸ் மேலே. இவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள்.